வணக்கம். உணவு உடம்பை மட்டுமல்ல, மனசையும் பாதிக்கும் என இன்றைய மருத்துவ ஆராய்ச்சிகள் மெய்ப்பிக்கின்றன. இப்படியான ஒரு உணவு சிக்கலில் சன்னியாசி ஒருவர் மாட்டிக்கொண்டு பரிதவித்த சம்பவத்தை இங்கே அழகான ஒரு கதையாக சொல்லி அந்த உண்மையை நமக்கு எளிதாக புரிய வைக்கிறார் மகா பெரியவா. வாங்க அந்த கதையை தெரிஞ்சுக்கலாம். ராஜா ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஒரு குரு. அவர் அடிக்கடி அரண்மனைக்கு போய் உபதேசம் பண்ணிவிட்டு வருவார். அப்படி ஒரு நாள் காலையில் போனவர் நீண்ட நேரம் அநேக விஷயங்களை எடுத்து சொல்லி கொண்டிருந்ததால் மத்தியானம் ஆகிவிட்டது. இங்கேயே சாப்பிட்டு விட்டு தான் போக வேண்டும். ஆசார நியமத்தோடு தனியாக சாப்பாடு செய்ய ஏற்பாடு செய்கிறேன் என்று ராஜா ரொம்பவும் கேட்டுக்கொண்டார். அவனுடைய பிரார்த்தனையை மறுக்க முடியாமல் அவர் அரண்மனையிலேயே போஜனம் செய்தார். அப்போது நல்ல வெயில் வேலை. போஜனம் பண்ணினதில் அவருக்கு களைப்பாக இருந்ததால் அங்கேயே கொஞ்ச நேரம் இளைப்பாறினார். அவர் சிரம பரிகாரம் பண்ணிக்கொண்ட அறையின் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு முத்து மாலை அவர் கண்ணில் பட்டது. அது ராஜாவுடையது. நல்ல வைராக்கியமான அவருக்கு எதனாலேயோ அன்றைக்கு அந்த முத்தாரத்தை பார்த்தவுடன் அதை எடுத்து வைத்து கொண்டு விட வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று. பக்கத்தில் யாரும் இல்லாததால் சட்டென்று அதை எடுத்து உடைக்குள் ஒளித்து வைத்து கொண்டு விட்டார். சாதாரண மனிதர்கள் பண்ணினாலே திருட்டு என்பது பாவம், குற்றம். மகானாக ராஜகுருவாக இருந்தவர் கொஞ்சம் கூட மனசை உறுத்தாமல் இப்படி பண்ணிவிட்டு தாம் பாட்டுக்கு ஆசிரமத்துக்கு திரும்பி போய்விட்டார். அன்று ராத்திரி முழுக்க அவருக்கு சரியாக தூக்கமே இல்லை. மறுநாள் முழித்து கொள்கிற போது வயிற்றில் கடமுடா என்று ஆரம்பித்தது. பேதி பிடித்து கொண்டது. 5 தடவை 6 தடவை போய் ரொம்ப பலகீனமாக போய்விட்டது. ஆனாலும் இப்படி உடம்பு ஆயாசப்பட்டு போனாலும் பேதியானதிலிருந்தே அவருடைய மனசுக்கு ஒரு தெளிவு ஏற்பட தொடங்கியிருந்தது. முதல் நாள் உண்டான கெட்ட எண்ணமும் ஆசைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டே வந்தன. இப்போது இனிமேல் போவதற்கு எதுவுமே இல்லை என்கிற மாதிரி உடம்பு கிழிந்த நாராக ஓய்ந்து போன ஸ்திதியில் அவருடைய வழக்கமான உசந்த மனசே அவருக்கு திரும்பி விட்டது. உடம்பு ஓய்ந்து போன நிலையிலேயே முத்து மாலையை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு ஓடினார். ராஜா கிட்ட போய், அந்த முத்து மாலையை எடுத்தது நான் தான். என்ன காரணமென்றே தெரியவில்லை. நேற்றைக்கு மத்தியானத்திலிருந்து என் புத்தி கெட்டுப்போய் கிடந்தது. அந்த கெட்ட ஆவேசத்தில் நான் தான் இந்த மகா பாவத்தை பண்ணினது. திருடனை எப்படி தண்டிக்க வேண்டுமோ அப்படி எனக்கு தண்டனை பண்ணுங்கள் என்று ராஜாவிடம் சொன்னார். ராஜா யோசித்தான். அப்புறம் சொன்னான், நீங்களே சொல்வதால் நீங்கள்தான் முத்து மாலையை எடுத்ததாக வைத்துக்கொள்ள பார்க்கிறேன். ஆனாலும் எந்த காரணத்துக்காக அந்த தப்பை பண்ணினீர்கள் என்பதை ஆராய்ந்து அதை ஒட்டியே தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது. நீங்கள் எந்த காரணத்திற்காக அந்த தப்பை செய்தீர்கள் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த குருவானவர், நேற்று நீ பிரியத்தின் பேரில் நிர்பந்தம் செய்ததால் நான் இங்கே சாப்பிட்டேன். அதற்கப்புறம்தான் இந்த பாப காரியத்தில் என் புத்தி சென்றிருக்கிறது. நேற்று சாப்பிட்ட அன்னம் வயிற்றில் இருந்தவரையில் மனசு கெட்டு போயிருந்தது. இன்றைக்கு தெய்வ சங்கல்பத்தால் அதிசாரம் உண்டாகி அது வெளியே போக போக கெட்ட எண்ணமும் வெளியேறியிருக்கிறது என்று தோன்றுகிறது. இதிலிருந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறபடி ஆன தோஷத்தால் தான் குணதோஷம் ஏற்பட்டிருக்கிறது என்று அனுமானிக்க தோன்றுகிறது. அனுமானத்தை ஊர்ஜிதம் பண்ணிக்கொள்வதற்கு நீ வேண்டுமானால் நேற்று அன்னமாக பக்குவம் பண்ணின அரிசி முதலானதுகள் எங்கே இருந்து வந்தன என்று விசாரணை பண்ணிப்பார் என்றார். அன்னம் என்பதில் புரோட்டீன், கார்போஹைட்ரேட், வைட்டமின் முதலியன மட்டும் இல்லை. அதை சமைத்தவர் தானியமாகவும் பச்சை காய்கறியாகவும் அதை விலைக்கோ தானமாகவோ கொடுத்தவர், அதை பயிர் பண்ணியவர் ஆகியவர்களுடைய குணதோஷங்களும் அந்த அன்னத்தில் சூட்சமமாக டெபாசிட் ஆகி சாப்பிடுகிறவனுக்குள் போகிறது. இவர்கள் தோஷமுடையவர்களாயிருந்தால் சாப்பிடுகிறவனையும் அந்த தோஷம் தொற்றிக்கொள்ளும். இதுதான் அன்னதோஷம் என்பது. ராஜா உடனே உக்ரான மணிக்காரனுக்கு தூது அனுப்பினான். முதல் நாள் குருவுக்கு சமைத்து போட்ட அரிசி எங்கே இருந்து வந்தது என்று விசாரித்து தெரிவிக்கும்படி உத்தரவு போட்டான். மணியக்காரன் பூரா விவரங்களையும் விசாரணை பண்ணி தெரிவித்தான். என்ன தெரிவித்தான் என்றால், சில நாள் முந்தி ஒரு பெரிய கொள்ளைக்காரன் கடைத்தெருவில் ஒரு பெரிய மளிகை கடையிலிருந்து ரொம்ப உசந்தலான சம்பா மூட்டைகளை திருடி அப்புறம் ராஜா சேவகர்களிடம் பிடிவிட்டான். அவனோட அரிசி மூட்டையும் கைப்பற்றப்பட்டது. அப்புறம் அவனுக்கு தண்டனையும் விதிக்கப்பட்டது. ஆனாலும் உடைமைக்கு சொந்தக்காரன் அதை ராஜாங்கத்திலிருந்து திருப்பி வாங்கி கொள்வதற்கான டியூ டேட் ஆகியும் எதனாலோ ஆஜராகவில்லை. அதனால் சட்டப்படி அந்த அரிசி அரண்மனை பண்டகசாலையில் சேர்க்கப்பட்டு விட்டது. நேற்று வரை பிரயோஜனப்படுத்தாத அந்த அரிசியை தான் முதலில் குருவுக்கு சமைத்து போட்டார்களாம். திருட்டு சொத்தை ராஜ தர்மப்படி ராஜா ஸ்வீகரித்தாலும் அது மகானுடைய சாத்வீக சந்நியாச தர்மத்துக்கு விரோதமானதால் அவரை அஃபெக்ட் பண்ணிவிட்டது.
ஆனாலும் அவர் மனசறிந்து குற்றம் பண்ணாததாலும் அவருடைய பூர்வ சரித்திரம் சுத்தமானதாலும் பகவானே அப்புறம் அவருக்கு அதிசாரம் உண்டாகும்பாறு பண்ணி அவருடைய உடம்பில் அந்த அன்னசத்து இரத்தமாய் சேராமல் வெளியேறும்படி செய்து தோஷத்தை போக்கிவிட்டான். இதிலே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், சாப்பாட்டோடு சம்பந்தப்பட்டவர்களின் குணதோஷங்கள் சாப்பிடுகிறவனை பாதிக்கின்றன என்பதே. சுத்தமான ஆகாரம் என்பது 2 விஷயங்களை பொறுத்தது. ஒன்று, ஆகாரமாக ஆகிற வஸ்துக்கள், தானியம், காய்கறி முதலான பதார்த்தங்கள் சுத்தமானவையாக இருக்க வேண்டும் என்பது. அதாவது வெங்காயம், முள்ளங்கி மாதிரி மனசை கெடுக்கிறவையாக அவை இருக்கக்கூடாது. இரண்டாவது, அந்த ஆகாரம் நம் இலையில் வந்து விழுகிற வரையில் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். இவ்வாறு மகா பெரியவா சொன்னார்.